ஒருவர் உன்னிடம் பேசக்கூட நேரமில்லை, எனக்கு நிறைய வேலை இருக்கிறது என்று சொல்லும் போதெல்லாம் இது ஒன்றை மட்டும் புரிந்து கொள். அவர்கள் எப்போதும் வேலையாக இருப்பதாக உனக்கு உணர்த்தவில்லை. நீ எப்போதும் வேலை இல்லாமல் வெட்டியாக இருப்பதாக உனக்கு உணர்த்துகிறார்கள் என்பதுதான் அது. ஒரு காலத்தில் எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நம்மோடு மணிக்கணக்கில் பேசியவர்கள் நம்மிடம் அவர்களுக்கான எல்லா வேலைகளும் முடிந்துவிட்ட பிறகு இப்போது அவர்கள் வேலையாக இருப்பதாகவும் எதற்கும் நேரமே இல்லாதது போல் காட்டிக்கொள்வதும் தான் இவர்களின் இயல்பு. தேவை உள்ளவரைதான் நாம் தேடப்படுகிறோம், தேவை முடிந்ததும் தெருவில் வீசப்படுகிறோம். ஒருவர் உன்னிடம் எந்த எதிர்ப்பையும் காட்டாமல் எந்த தொந்தரவும் செய்யாமல் அமைதியாக இருப்பது கூட அன்பின் வெளிப்பாடுதான். பேசி பேசியே பிரச்சனைகளை வளர்ப்பதை விட சில இடங்களில் அமைதியாக இருந்து விடுவதே சிறந்தது. உண்மையான அன்பு என்றால் அதில் கோபம், சண்டை, மனமுறிவுகள், கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். இதெல்லாம் இல்லை என்றால் அது வெறும் நடிப்பாக மட்டும்தான் இருக்கும். எது உண்மை, எது நாடகம் என்பதை நாம் தான் புரிந்து கொள்ள வேண்டும். பேச வேண்டிய நேரங்களில் பேசிவிடுவதே சிறந்தது. இங்கே உமிழப்படும் வார்த்தைகளை விட விழுங்கப்படும் வார்த்தைகளுக்கே வீரியம் அதிகம். விழுங்கப்பட்ட வார்த்தைகள் கட்டுப்பாட்டை இழந்து ஒரு நாள் வெளியில் வீசப்பட்டால் சம்பந்தப்பட்ட நபருக்கு அவை ஏற்படுத்தும் காயங்கள் ஆறாத ரணங்களாக மாறி மரணம் வரை மனதில் அப்படியே தங்கிவிடும் என்பதை மறந்துவிட வேண்டாம். உங்கள் மீது அன்பாக இருக்கும் யாரையும் எதற்காகவும் அலட்சியம் செய்யாதீர்கள். அன்பிற்காக ஏங்கி அழுது உடைந்து போன மனதிற்குத்தான் தெரியும் அலட்சியத்தின் வலி எவ்வளவு கொடுமையானது என்று. நம்மையும் நம் அன்பையும் புரிந்து கொள்ளாமல் நம்மை எப்போதும் உதாசீனம் செய்பவர்களையும் நம்மை எப்போதும் காயப்படுத்தி பார்ப்பவர்களையும் வார்த்தைகளால் நம் மனதை வதம் செய்பவர்களையும் விட்டு விலகிவிட வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்த பின் இந்த ஒரு முறை மன்னித்துவிடு என்று அவர்களாகவே வந்து கெஞ்சினால் அதற்காக மயங்கிவிட வேண்டாம். ஒரே ஒரு முறை என்று தொடங்கும் எதுவும் அந்த ஒரே முறையோடு நிற்பதில்லை என்ற உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு சண்டைகள் வந்தாலும் எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் ஒரே அடியாக விலகிச் செல்ல விரும்பாமல் உடனே ஓடி வந்து ஒட்டி கொள்ளும் ஒரே ஓர் உண்மையான உறவு உங்களுக்கு கிடைத்திருந்தாலும் இந்த உலகின் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி நீங்கள்தான். உங்கள் வாழ்க்கையின் இறுதி வரை இப்படிப்பட்ட இதயத்தை மட்டும் எதற்காகவும் இழந்து விடாதீர்கள். நீண்ட சண்டைகளுக்கு பிறகும் மீண்டும் தொடரும் அன்பு மிகவும் ஆழமானது. அதை ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள். சிறிய சண்டைகளுக்கு கூட விலகிச் செல்லும் அன்பு ஆபத்தானது. அதை அப்படியே விட்டுவிடுங்கள். சண்டையிடுவது தவறில்லை. சண்டையிட்ட பிறகு புரிந்து கொண்டு சமாதானம் அடையாமல் பிரிந்து போவதுதான் மிகப்பெரிய தவறு. வாழ்க்கையில் நாம் வருந்தி அழும்போது வந்து நிற்காத தெய்வமும் தேம்பி அழும்போது வந்து தேற்றாத உறவும் வெறும் கல்லுக்கு சமம் என்பதே உண்மை. வாழ்க்கை ஒரு நெடுந்தூர பயணம். இதில் யாருக்கும் தொல்லை தராமல் தொடர்பில் இருங்கள். அப்போதுதான் யாரும் உங்களை தொலைப்பதற்கு முயற்சிக்க மாட்டார்கள். ஒருவரிடம் இருந்து ஆரம்பத்தில் கிடைத்த அதே உண்மையான அன்பு உங்களுக்கு இறுதி வரைக்கும் கிடைக்கிறது என்றால் அது உறவு அல்ல, உங்கள் வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய வரம் என்பதே உண்மை. சிலருடைய சந்திப்புகள் நமக்கு முன்கூட்டியே நிகழ்ந்திருந்தால் இப்போது இருக்கும் நம் வாழ்க்கையே அழகாய் மாறியிருக்கும். வேறு சிலருடைய சந்திப்புகள் நமக்கு நிகழாமலே இருந்திருந்தாலும் நம் வாழ்க்கை இப்போது இருப்பதை விட இன்னும் அழகாய் மாறியிருக்கும். என்ன செய்வது? சிலரிடமிருந்து பெற்றுக்கொள்ள பாசத்தையும் சிலரிடமிருந்து கற்றுக்கொள்ள காயத்தையும் தந்து வேடிக்கை பார்க்கிறான் அந்த இறைவன். மறப்பதாக இருந்தால் யாரையும் நேசிக்காதீர்கள். நேசித்து விட்டால் உயிருள்ளவரை மறந்து விடாதீர்கள். நம்பிக்கை வைத்து மோசம் போனவர்களை விட நேசம் வைத்து மோசம் போனவர்கள்தான் இங்கு அதிகம். முழுமையாக புரிந்து கொள்ளாமல் யார் மீதும் அதிக நேசம் வைத்து விடாதீர்கள். உங்களையும் உங்கள் அன்பையும் புரிந்து கொள்ளாதவர் மீது உங்கள் கோபத்தை காட்டுவதற்கும் அவரை பழி தீர்ப்பதற்கும் அவசரமாக இன்னொரு அன்பை தேடாதீர்கள். அது உங்களை இன்னும் காயப்படுத்தி வேடிக்கை பார்க்குமே தவிர ஒருபோதும் உங்கள் காயங்களுக்கு மருந்தாக இருக்காது.
ஒருவர் உன்னை பிடிக்கும் என்று சொல்லிவிட்டால் வாழ்க்கை முழுக்க உன்னை பிடிக்கும் என்று நினைத்து விடாதே. இன்று பிடிப்பவருக்கு நாளையே உன்னை பிடிக்காமலும் போகலாம். இங்கு யார் எப்படி மாறுவார்கள் என்பதை யாராலும் கணிக்க முடியாது. நீங்கள் ஒருவரிடம் அன்பை கொடுத்தாலும் சரி, ஆறுதலை கொடுத்தாலும் சரி, உங்களையும் உங்கள் அன்பையும் புரிந்து கொள்ளாத இடத்தில் நீங்கள் கொடுக்கும் எல்லாமே குப்பைதான். எப்போதும் பேசிக்கொண்டே இருந்த மனம் இனி யாரிடமும் பேசவே கூடாது என்று முடிவெடுத்து விட்டது என்றால் அது யாரிடமோ அதிகமாக பேசியதாலேயே அதிகமாக காயப்பட்டு விட்டது என்று அர்த்தம். பக்குவம் என்பது வேறொன்றும் இல்லை. சிலர் தருகின்ற ஏமாற்றங்களாலும் சிலர் தருகின்ற காயங்களாலும் வாழ்க்கையின் யதார்த்தங்கள் புரிய வரும்போது சில மௌனங்களையும் பல வலிகளையும் ஒரு சிறு புன்னகைக்குள் மறைக்க பழகிக் கொள்வதுதான் பக்குவம். விறகு விற்பவரின் கண்களுக்கு வீணை கூட வெறும் விறகு கட்டையாகத்தான் தெரியும். நாம் யார் என்பதை விட நம்மோடு இருப்பவர்களின் பார்வையில் நாம் என்னவாக தெரிகிறோம் என்பதே முக்கியம். நமக்கு பிடித்தவர்கள் எல்லோரும் நம் கூடவே இருக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை. பிடித்தவர்கள் எல்லாம் எப்போதும் அருகில் இருந்துவிட்டால் பிறகு நினைவுகளுக்கு வேலையும் இருக்காது, மதிப்பும் இருக்காது. உறவுகளுக்கு நடுவில் சில முற்றுப்புள்ளிகள் முழு மனதுடன் வைக்கப்படுவதில்லை. சில முற்றுப்புள்ளிகள் காலத்தின் கட்டாயம், சில முற்றுப்புள்ளிகள் காயத்தின் கட்டாயம். ஆழமான அன்பு கொண்ட நெஞ்சங்களை காயப்படுத்தி பார்க்காதீர்கள். பிறகு யாருமற்ற அனாதையாக நிற்கப் போவது நீங்களாகத்தான் இருக்கும். யானையிடமிருந்து 1000 அடி விலகி இருங்கள், குதிரையிடம் இருந்து 100 அடி விலகி இருங்கள், கொம்பு உள்ள மிருகங்களிடமிருந்து 10 அடி விலகி இருங்கள். ஆனால் நம்பிக்கை துரோகம் செய்யும் மனிதர்களிடம் இருந்து அவர்கள் இருக்கும் ஊரை விட்டே விலகி இருங்கள். வாழ்க்கையில் நாம் சந்தித்த சில காயங்களையும் அந்த காயங்களை தந்த மனிதர்களையும் மறந்துவிட்டு வாழ்க்கையை கடந்து செல்ல பழகிக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் நிம்மதி தேவை என்றால் ஞாபக மறதியும் நிச்சயம் தேவை. வாழ்க்கை பல தருணங்களில் நமக்கு தருகின்ற காயங்கள் எல்லாம் நம்மோடு இருப்பவர்களை பற்றிய குணங்களை நாம் அறிந்து கொள்வதற்காகத்தான். நாம் பேசும் வார்த்தைகளின் மதிப்புதான் நமக்கான மதிப்பையும் மரியாதையையும் பெற்றுத் தருகிறது. நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகளில் எப்போதும் கவனமாக இருங்கள். கோபத்தில் நாம் கொட்டிவிடும் சில வார்த்தைகள் ஏற்படுத்துகின்ற வலி வாழ்க்கை முழுக்க மறைவதே இல்லை. எந்த உறவாக இருந்தாலும் சற்று கவனமாக இருங்கள். அவர்கள் எதிர்பார்த்த தேவைகள் உங்களிடம் நிறைவேறாது என்று அறிந்த பிறகு நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் தூக்கி எறியப்படலாம். உண்மையான அன்பில் சட்டென விலகுதல் என்பது அத்தனை சுலபம் அல்ல, அது சாத்தியமும் அல்ல. அன்பாக இருப்பது போல் நடிப்பவர்களுக்கு மட்டுமே அது சாத்தியம். யாரையும் மாற்றவோ திருத்தவோ முயற்சி செய்யாதீர்கள். ஒருவர் இப்படித்தான் என்று முடிவான பிறகு அவர்களை நமக்கு ஏற்றபடி மாற்ற முயற்சி செய்வது மிகப்பெரிய தவறு. நாம் தான் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்று இருப்போர் நாளை இல்லை, அதை நினைப்போர் யாரும் இல்லை. இதை புரிந்து கொள்ளாமல் கோபம், பொறாமை, துரோகம் என்று இருக்கும் வாழ்க்கையை நிம்மதியில்லாமல் கழித்து விடாதீர்கள். எல்லாம் இழந்த பிறகு வருந்துவதில் எந்த பயனும் இல்லை. உங்களோடு பழகும் எல்லோரும் உண்மையானவர்கள் என்று நம்பிவிடாதீர்கள். தேவை இருந்தால் உங்களை தெய்வம் என்பார்கள். தேவை முடிந்துவிட்டால் தெருவில் நிற்க வைத்து வேடிக்கை பார்ப்பார்கள். இதுதான் இன்றைய உலகம். இன்பமோ துன்பமோ சிலவற்றை சகித்துக் கொண்டும் சிலவற்றை ரசித்துவிட்டும் வாழ பழகிக் கொண்டால் நாம் வாழும் இந்த வாழ்க்கை அழகானதாக மாறிவிடும். வாழ்க்கை நமக்கு பல பாடங்களை கற்றுத் தருகின்றது. அதில் ஒன்றுதான் யார் யாரிடம் எப்படி பழக வேண்டும், எந்த அளவுக்கு பழக வேண்டும் என்பது. எதிலும் எல்லை மீறினால் அல்லல் படப்போவது நாமத்தான் இருக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம். கஷ்டத்தில் சிரித்தேன், கஷ்டம் குறையவில்லை. கவலையில் சிரித்தேன், கவலையும் குறையவில்லை. அழுகையில் சிரித்தேன், அழுகையும் குறையவில்லை. ஏமாற்றத்தில் சிரித்தேன், ஏமாற்றமும் குறையவில்லை. இன்னமும் சிரிக்கிறேன், சிரித்துக் கொண்டே இருக்கிறேன். நான் அதிகமாக நம்பியவர்கள் எனக்கு தந்த கஷ்டம், கவலை, அழுகை, ஏமாற்றம் இதெல்லாம் ஒரு நாள் மறையும் என்ற நம்பிக்கையில்.
நீ அனுபவிக்கின்ற வேதனை பலரை சிரிக்க வைத்தாலும் பரவாயில்லை. ஆனால் உன்னுடைய சிரிப்பு யாரையும் வேதனைப்படுத்தி விடாமல் இருக்கட்டும். இருக்கும்போது எதனுடைய அருமையையும் யாருடைய அருமையையும் நாம் தெரிந்து கொள்வதே இல்லை. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்த பிறகும் அல்லது இறந்த பிறகும் தான் பெரும்பாலான மனிதர்கள் அதை உணரவே செய்கிறார்கள். என்ன செய்வது? வாழ்க்கையில் எல்லோருக்கும் அனுபவம் அப்படித்தான் கிடைக்கிறது. இருக்கும்போதே அவர்களின் அருமையை உணர்ந்து வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ பழகிக் கொண்டால் சொர்க்கம் என்று தனியாக ஒன்று தேவையே இல்லை. உங்களது கண்ணீரை யாரும் அறிவதில்லை. உங்களது வலிகளை யாரும் உணர்வதில்லை. உங்களது இழப்புகளை யாரும் தெரிந்து கொண்டதில்லை. ஆனால் இவர்கள்தான் உங்களின் குற்றங்களை மட்டும் பட்டியலிட்டு எல்லோருக்கும் பிரச்சாரம் செய்கிறார்கள். உங்களை பற்றி முழுவதும் தெரிந்து கொள்ளாத ஒருவரின் விமர்சனங்களுக்கு நீங்கள் ஒருபோதும் செவிசாய்க்காதீர்கள். நமக்கு ஏற்பட்ட சில காயங்கள் ஆறாமல் இருப்பது கூட நமக்கு நல்லதுதான். மீண்டும் அது போன்ற காயங்களை நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருக்க. நமக்கு பதில் முன்னமே தெரியும் என்பதால் கேள்விகளையும் கேள்வி கேட்பவர்களையும் ஜெயித்து விட்டோம் என்று அர்த்தம் அல்ல. பதில் தர முடியாத கேள்விகளும் பதில் தர அவசியமில்லாத கேள்விகளும் நிறையவே உண்டு. அதற்கெல்லாம் பதில் தருவதை விட அவர்களை ஜெயிக்க நினைப்பதை விட்டுவிட்டு அமைதியாக கடந்து செல்வதுதான் நமக்கு நல்லது. வெளியில் சிரிப்பவர்களுக்கு மனதில் வலிகள் உண்டு. அந்த வலிகளை மறைத்துக் கொண்டு வெளியில் சிரிப்பதுதான் உண்மையில் அவர்களின் வலிமை. ஒவ்வொருவருக்கும் அவர்களின் மனதை மிஞ்சிய நீதிமன்றமும் இல்லை. அவர்களின் மனசாட்சியை மிஞ்சிய நீதிபதியும் இல்லை. நீங்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பது இங்கு யாருக்கும் முக்கியம் இல்லை. ஆனால் உங்களை முழுமையாக நம்புகிறவர்களுக்கு எப்போதும் உண்மையாக இருங்கள். அதுதான் மிகவும் முக்கியம். யாரை பிரிந்த பின் உன்னால் இயல்பாக இருக்க முடியவில்லையோ அவர்கள்தான் உன் வாழ்க்கை என்பதை புரிந்துகொள். உங்களை முழுதாக புரிந்து கொண்டவர்களை எதற்காகவும் பிரிந்து செல்லாதீர்கள். புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்களிடம் உங்களை பற்றி புரிய வைக்க போராடாதீர்கள். மனக்காயங்கள் ஆறிய போதும் அந்த காயங்களை தந்தவர்கள் நம் நினைவுக்கு வரும்போதெல்லாம் வலிகள் மட்டும் ஏனோ ஒவ்வொரு முறையும் புதிதாகவே வந்து போகிறது. நீங்கள் யாருக்கும் அப்படி ஒரு வலியையும் காயத்தையும் தந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருங்கள். அழகான முகம் சிறிது காலம் மட்டுமே நினைவில் இருக்கும். ஆனால் அழகான நடத்தை தான் வாழ்நாள் முழுவதும் எல்லோருடைய நினைவிலும் இருக்கும். உங்கள் முகம் மற்றும் உடலின் அழகை விட உங்கள் நடத்தையின் அழகில் அதிக கவனம் செலுத்துங்கள். வாழ்க்கை உங்களுக்கு சுவாரஸ்யமாகவும் மறக்க முடியாத அழகான நினைவுகளாகவும் மற்றவர்களுக்கு நல்ல முன்னுதாரணமாகவும் இருக்கும். நம் வாழ்க்கையில் சில விஷயங்கள் சரிப்பட்டு வராது என்பதை நாம் சரியாக பட்டுதான் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. வாழ்க்கையில் சிலவற்றை நாம் பட்டு தெரிந்து கொள்வதைப் போலவே மற்றவர்கள் பட்டதை தெரிந்து கொள்வது கூட நமக்கு நல்லதுதான். பதில் தெரியாமல் இருப்பதால் மட்டும் அமைதி வருவதில்லை. எல்லாவற்றுக்கும் அமைதி காப்பது நமக்கு பதில் தராமல் போகலாம். ஆனால் தெளிவாக யோசிக்க சந்தர்ப்பத்தை கொடுக்கும். அதன் பிறகு பதில் தானாகவே வரும். உனக்கு மன அமைதி வேண்டுமானால் உன்னோடு இருக்கும் யாருடைய குறைகளையும் பெரிதுபடுத்தாமல் அனுசரித்து வாழ பழகிக் கொள்வதுதான் ஒரே வழி. நீயுமா இப்படி என்ற வார்த்தையில் மிச்சம் இருந்த ஒரு துளி நம்பிக்கையும் உதிர்ந்து போன வலி மற்றும் அவர்கள் செய்த நம்பிக்கை துரோகம் இவைதான் நிறைந்திருக்கும். யார் தடுத்தாலும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பதை மட்டும் யாருக்காகவும் தவிர்க்காதீர்கள். அதற்காக உங்களை யாராவது முட்டாள் பைத்தியக்காரன் என்று சொன்னாலும் பரவாயில்லை. நிம்மதியில்லாத புத்திசாலியை விட சந்தோஷமான பைத்தியக்காரனே எவ்வளவோ மேலானவன் என்று கடந்து செல்லுங்கள். நம் மனம் எப்போதும் தெளிந்த நீரை போலத்தான் இருக்கிறது. நம் வாழ்க்கையில் வந்து போகும் முகவரி இல்லாத ஒரு சிலர் எரியும் கற்களால் தான் அது கலங்கிய நீராக மாறிவிடுகிறது. யார் எதை செய்தாலும் உங்கள் மனதை தெளிவாக வைத்திருப்பதில் மட்டும் நீங்கள் உறுதியாக இருங்கள். எல்லோருக்கும் எல்லா நேரங்களிலும் உண்மையாக இருக்க முடியாது. ஆனால் நம்மை மட்டுமே முழுமையாக நம்பும் அந்த ஒரு நபருக்கு கண்டிப்பாக உண்மையாக இருக்க முடியும். அது கூட முடியவில்லை என்றால் நாம் மனித பிறவியாக இருப்பதே அர்த்தமற்றது. விலங்குகள் கூட ஒருவரை உண்மையாகத்தான் நேசிக்கின்றது. உங்களை முழுமையாக நம்புகிறவர்களுக்கு தயவு செய்து நீங்களும் உண்மையாக இருங்கள். கடினமான கஷ்டங்களை கூட தாங்கிக் கொள்ளும் இதயத்திற்கு ஒரு சிலர் தரும் காயங்களை தாங்கிக் கொள்ளும் சக்தி இருப்பதில்லை. பல வலிகளை தாங்கும் இதயத்திற்கு சிலர் உதிர்க்கும் கடுமையான வார்த்தைகளை தாங்கிக் கொள்ளும் சக்தி இருப்பதில்லை. பல ஏமாற்றங்களை தாங்கிக் கொண்ட இதயத்திற்கு ஒரே ஒரு துரோகத்தை கூட தாங்கிக் கொள்ளும் சக்தி இருப்பதில்லை.
கோபம் இருந்தால் திட்டி விடுங்கள், ஆத்திரம் இருந்தால் அடித்து விடுங்கள், உங்களையும் உங்கள் மனதையும் காயப்படுத்தி இருந்தால் மன்னித்து விடுங்கள், உங்கள் மௌனத்தை உடைத்துவிட்டு அவர்களோடு பேசிவிடுங்கள். அவர்கள் அன்பு ஆழமானதாக உண்மையானதாக இருந்தால் மட்டும். அன்பு, பாசம், அக்கறை இவையெல்லாம் பொய் என்று நிரூபிக்க வாழ்க்கை முழுக்க யாராவது ஒருவர் நம்மோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதற்காக எல்லோருடைய அன்பும் பொய் என்று அர்த்தம் இல்லை. அன்பாக இருப்பவர்கள் எல்லோரும் உண்மையாகத்தான் இருக்கிறார்கள் என்றும் அர்த்தமில்லை. வாழ்க்கையில் யாரையும் கஷ்டப்படுத்தி கிடைக்கின்ற சந்தோஷமும் வேண்டாம். நாம் சந்தோஷமாக இருக்க யாரையும் கஷ்டப்படுத்தி விடவும் வேண்டாம். இரண்டுமே நமக்குதான் வாழ்க்கை முழுக்க வலியையும் வேதனையையும் தருவதாய் அமையும். யாரிடமும் அதிக உரிமையுடன் பழகாதீர்கள். உரிமை என்ற பெயரில் அவர்கள் செய்யும் சில செயல்கள் உங்கள் மனதை காயப்படுத்தும் என்பதை கூட அவர்கள் உணர்வதே இல்லை. பெரும்பாலும் எப்போதும் ஒரே மாதிரியும் உண்மையாகவும் இருப்பவர்களை விட ஆளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்றவாறு மாறுபவர்களைத்தான் இந்த உலகம் பெருமையாக தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறது. வேஷம் போட தெரிந்தவனுக்கு ரோஷம் இருப்பதில்லை, ஆனால் அவனுக்கு நிறையவே உறவுகள் இருக்கும். வேஷம் போட தெரியாதவனுக்கு ரோஷம் அதிகமாகவே இருக்கும், ஆனால் அவனுக்கு உறவுகள் என்று சொல்லிக் கொள்ள ஒருவரும் இருக்க மாட்டார்கள். தகுதியற்ற ஒரு நபருக்கு நீங்கள் உங்கள் நம்பிக்கையை வழங்கினால் உங்களை அழிக்க அவருக்கு நீங்களே அதிகாரம் கொடுக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். ஒரு சில நடவடிக்கைகளையும் வார்த்தைகளையும் மட்டும் வைத்து யாரையும் எளிதில் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். யாரை எந்த சூழ்நிலை எப்படி மாற்றும் என்று யாருக்கும் தெரியாது. பிறர் உங்களுக்கு சுமையாக இருப்பதையும் பிறர் உங்களுக்கு தரும் சுமைகளையும் நினைத்து வாழ்க்கையையே வெறுத்து விடாதீர்கள். சுமையற்ற வாழ்க்கை சுவையற்று போகும். எந்த சுமைகளையும் சுமந்து கடந்து செல்ல பழகிக் கொள்ளுங்கள். அடுத்தவர்களுக்கு நல்லது செய்வதற்காக நல்ல நேரம் வரட்டும் என்று காத்திருக்காதீர்கள். அதை உடனே செய்வதற்கு முயற்சியாவது செய்யுங்கள். யாருக்கும் கெடுதல் நினைக்காத எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். உங்களுக்கு மற்றவர்கள் தரும் இடையூறுகளுக்கும் துன்பங்களுக்கும் வருந்தாதீர்கள். ஒருவனை மனிதனாக ஆக்குவது அவனுக்கு ஏற்படும் இடையூறுகளும் துன்பங்களும் தான். நாம் எதையோ அழகு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் அழகு என்பது முகத்தில் இல்லை. அன்பு நிறைந்த அவரவர் மனம்தான் இந்த உலகத்திலேயே மிகவும் அழகானது. விதியின் கணக்கை சில சமயம் யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு மனிதன் இன்று நம் முன் சிரித்துக் கொண்டிருப்பான், ஆனால் அடுத்த நொடியே கண்கலங்க வைத்து வேடிக்கை பார்க்கும் விதி. உங்களிடம் இருப்பதை, உங்களால் முடிந்ததை மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கும் வரை இறைவன் உங்களுக்கு தெரியாமலே ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவி செய்து கொண்டேதான் இருப்பான். தினமும் ஒருவருக்காவது ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்ய வேண்டும் என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். உதவி செய்யும் அளவுக்கு நம்மிடம் பணமோ பொருளோ இல்லையே என்று நினைக்காதீர்கள். நீங்கள் கொடுக்கும் ஒரு சிறு புன்னகை, ஒரே ஒரு ஆறுதல் வார்த்தை, இவை கூட மிகப்பெரிய உதவிதான். எவ்வளவோ மனிதர்கள் இது கூட கிடைக்காமல் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மூட்டைப்பூச்சியைப் போல் யாரையும் துன்புறுத்தி வாழக்கூடாது. எலியைப் போல் யாருடைய பொருளையும் திருடி வயிற்றை நிரப்பக்கூடாது. கரையான்களைப் போல் பிறர் பொருளை நாசப்படுத்தி வாழக்கூடாது. தேனீக்களைப் போலவும் எறும்பைப் போலவும் ஒவ்வொரு நாளும் உழைத்து உண்பதே அமைதியான நிம்மதியான வாழ்க்கை. வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுப்பது ஒன்றே ஒன்றைத்தான். உங்களை வெறுப்பவர்களை நீங்கள் மீண்டும் மீண்டும் தேடிச் செல்லாதீர்கள். உங்களை நேசிப்பவர்களை நீங்கள் ஒருபோதும் விட்டு விலகி விடாதீர்கள். யாரையும் அடியோடு வெறுத்து ஒதுக்கி விடாதீர்கள். நடந்து முடிந்த எதை பற்றியும் அதிகமாக கவலைப்பட்டுக் கொள்ளாதீர்கள். யாரிடமும் அதிகமாக எதிர்பார்ப்புகளை வளர்த்துக் கொள்ளாதீர்கள். உங்களிடம் இருப்பதை இல்லாதவர்களுக்கு கொடுக்க பழகுங்கள். கடவுள் மீதும் கொஞ்சம் நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள். எப்போதும் சிரித்த முகத்துடன் இருங்கள். எந்த சூழ்நிலையிலும் நிதானமாக செயல்படுங்கள். மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ இவைதான் மகத்தான வழிகள். வாழ்க்கையில் யாருடனாவது சண்டை சச்சரவுகள் வந்துவிட்டால் அதை உடனே பேசி தீர்த்துவிட்டு மீண்டும் ஒன்று சேர்ந்து விடுங்கள். இல்லை என்றால் மீண்டும் பேசுவது என்பது இயலாத காரியமாகிவிடும். காலப்போக்கில் அந்த பிரிவே பழகிவிடும் என்பதால் யாருடைய மனதையும் உடைத்து பார்ப்பதில் உங்களுக்கு எந்த கவலையும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உடைந்த சிதறல்கள் உங்களை நிச்சயம் காயப்படுத்தாமல் இருக்காது என்பதை உணருங்கள்.
அன்பானவர்கள் செய்யும் சிறு சிறு தவறுகளை மன்னித்து மறக்க பழகுங்கள். குற்றங்களை பார்த்தால் சுற்றம் என்று நம்மோடு யாரும் இருக்க மாட்டார்கள். முகம் பார்க்காமல் இருந்தாலும் குரல் கேட்காமல் இருந்தாலும் கண் விழித்ததும் நினைவுக்கு வருவது அன்பான ஒரு சிலரின் நினைவுகள்தான். அவர்களையும் வெறுத்து ஒதுக்கிவிட்டு தனிமையில் தவிக்காதீர்கள். உறவுகளை நம்ப வைத்து வாழுங்கள். ஆனால் எந்த சூழலிலும் உறவுகளை நம்பி மட்டும் வாழாதீர்கள். இறுதி நாட்களில் பாயிலேயே படுத்து கிடக்கும் போது பழைய சோறு கொடுக்க கூட ஆள் இருக்காது. பாடையில் போன பின்னே படையலும் பாயாசமும் வடையும் செய்து வைப்பது எதற்கு என்றுதான் இன்னமும் தெரியவில்லை. உங்களை மதிப்பவர்களுக்கு உங்கள் உயிரை கூட கொடுங்கள். ஆனால் உங்களை மதிக்காத இடத்தில் உங்கள் செருப்பை கூட கழட்டாதீர்கள். அதுதான் உங்களுக்கு மதிப்பு. உறவுகள் தேவைப்படும் போதுதான் நம்மை தேடுகிறார்களே என்று கவலைப்படாதே. படைத்த இறைவனையே அப்படித்தான் தேடுகிறார்கள் இங்கு பல மனிதர்கள். மனிதர்களுக்கு பிரச்சனை இருக்கும் வரைதான் கடவுளுக்கு அர்ச்சனை செய்யப்படுகிறது. மனம் முழுவதும் நஞ்சினை வைத்துக்கொண்டு முகத்தில் மட்டும் கொஞ்சலை காட்டும் உறவுகள்தான் வலிக்காமல் உயிரை எடுக்கும் யமனின் தூதுவர்கள். அப்படிப்பட்ட மனிதர்களிடமிருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்கள். உடலுக்கு உயிர் கூட சுமைதான். நாம் உயிராக நினைக்கும் ஓர் உயிர் நம்மை மறந்து பிரிந்து போகும்போது, யாரையும் புரிந்து கொள்ளாமல் யாருக்கும் விட்டு கொடுக்காமல் வாழ்ந்து நாம் ஒன்றும் சாதிக்கப் போவதில்லை. அவ்வப்போது விட்டு கொடுங்கள். அடிக்கடி அனுசரித்து போக பழகுங்கள். எப்போதும் அன்பு காட்டுங்கள். எப்போதாவது சண்டை போடுங்கள். அப்போதுதான் புரிதல் அதிகரிக்கும், உறவும் நீடிக்கும். அமைதி கொண்டால் மனதில் அடக்கம், ஆணவம் கொண்டால் மண்ணில் அடக்கம். இதுவே மனிதர்களுக்கு வாழ்க்கை பற்றிய இறைவனின் விளக்கம். இந்த உலகத்தில் பணம்தான் பெரிது என்று நினைக்கும் சில மனிதர்களுக்கு தெரிவதில்லை யமதர்மன் லஞ்சம் வாங்க மாட்டார் என்று. பணத்தின் பின்னால் ஓடி ஓடியே உங்களை நேசிக்கும் மனங்களை விட்டு மறைந்து விடாதீர்கள். அடுத்தவர் விருப்பத்திற்கு நீ ஆட்டம் போட்டால் உன் விருப்பத்திற்கு ஆண்டவன் ஆதரவு தரமாட்டார் என்பதை நினைவில் வை. வாடிய மலரை வண்டுகள் மொய்ப்பதில்லை. அதுபோலத்தான் வசதி இல்லாத நபரை சொந்தங்கள் தேடுவதில்லை. நாம் ஒருவரை எவ்வளவு நேசித்தாலும் நம்மை நிராகரிக்கிறார்களே என்று வருத்தம் கொள்ளாதீர்கள். நம்மை நிராகரிக்கும் ஒருவர் வேறு ஒருவரிடம் நிராகரிப்பை சந்தித்துக் கொண்டிருப்பார். அன்பு என்பது அனைவருக்குமான சவுக்கடி. வாழும்போது உனது ஆட்டம் அதிகமாக இருந்தால் நீ சாகும்போது உன்னை சுற்றி கூட்டம் குறைவாகத்தான் இருக்கும். நாம் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்பதற்கான அடையாளமே நாம் இந்த உலகை விட்டு போகும்போது அன்பு நிறைந்த கூட்டம் அழுகையோடு நம்மை வழி அனுப்பி வைப்பதுதான். வானிலையை விட அதிவேகமாக மாறுகின்றது சில மனிதர்களின் மனநிலை. எல்லோரும் இன்று இருப்பது போலவே, இப்போது இருப்பது போலவே எப்போதும் இருப்பார்கள் என்று எதிர்பார்த்து ஏமாந்து நிற்காதீர்கள். எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் கொண்ட சிலர் அவர்கள் செய்த தவறுகளை கூட நியாயப்படுத்த முற்படுவார்கள். அவர்களிடம் எப்போதும் கவனமாக இருங்கள். பசித்தவனுக்கு பிடிப்பதெல்லாம் பசி அடங்கும் வரைதான். உயிரில் கலந்த உறவு என்று சொல்பவர்கள் எல்லோரும் உயிர் பிரியும் வரை அதே அன்போடு வாழ்வதில்லை. இழப்புகள் ஏதும் இல்லாமல் நம் வாழ்க்கையும் முடிவதில்லை. விரும்பி வாங்கிய செருப்பை தேவை முடிந்ததும் தூக்கி எறிவதைப் போல பிடிக்கும் என்று பழகிய சக மனிதர்களையும் தூக்கி எறிந்து விடுகிறார்கள் அவர்களின் தேவை முடிந்த பிறகு. வாழ்க்கையில் நம்மோடு இருக்கும் சிலர் நமக்கு தரும் காயங்களை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் வாழ்க்கையில் அடிபட்ட பிறகுதான் அனைவரின் உண்மையான முகத்தை புரிந்து கொள்ளவே நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. எல்லா மௌனங்களும் சம்மதம் என்று அர்த்தம் அல்ல. அதிலும் ஆண்களின் மௌனம் ஒருபோதும் சம்மதத்திற்கு அறிகுறி அல்ல. அழுகை, வெறுப்பு, அவமானம், தோல்வி இவற்றில் ஏதேனும் ஒன்றின் வெளிப்பாடு என்பதுதான் பெரும்பாலும் உண்மையாக இருக்கும். வாழ்க்கையில் நம்மோடு இருக்கும் எல்லா உறவுகளும் எப்போதுமே ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. நம்மோடு இருக்கும் எல்லா உறவுகளுமே சில நேரங்களில் சில மாற்றத்தை அடைகிறார்கள்.
மகனின் மாற்றத்தை திருமணத்திற்கு பின் உணரலாம். மகளின் மாற்றத்தை வாலிப வயதில் உணரலாம். கணவனின் மாற்றத்தை மனைவி நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது உணரலாம். மனைவியின் மாற்றத்தை கணவனின் வறுமையில் உணரலாம். நண்பனின் மாற்றத்தை நம்முடைய துன்ப காலத்தில் உணரலாம். சகோதரனின் மாற்றத்தை சண்டையில் உணரலாம். சகோதரியின் மாற்றத்தை சொத்து பிரிக்கும் போது உணரலாம். பிள்ளைகளின் மாற்றத்தை நமது முதுமை காலத்தில் உணரலாம். மன அழுத்தங்களை குறைக்க தனிமையை தேடாதீர்கள். உங்களுக்கு பிடித்தவர்களிடம் மனம் விட்டு பேசுங்கள், அல்லது மனதிற்கு பிடித்த எதையாவது செய்யுங்கள். மன அழுத்தத்தில் இருக்கும்போது கிடைக்கும் தனிமை உங்களை இன்னும் சோகத்தில் மூழ்கடித்துவிடும். இறைவன் சிலவற்றை தாமதமாக கொடுப்பான், ஆனால் சிறந்ததாகத்தான் கொடுப்பான். இன்னும் கிடைக்கவில்லையே என்று வாழ்க்கையை வெறுத்து விடாமல் இறைவனை நம்புங்கள். நாம் செய்த நல்ல செயல்களை நம்முடைய அடுத்த தவறு வரை மட்டுமே மற்றவர்கள் நினைவில் வைத்திருப்பார்கள். ஆகவே ஒருபோதும் பாராட்டுக்களை பற்றி பெருமை கொள்ளவும் வேண்டாம். அதே சமயம் விமர்சனங்களை கண்டு ஒருபோதும் மனச்சோர்வு அடையவும் வேண்டாம். இன்று முதல் தன்னால் முடிந்தவரை சிறந்ததை மட்டும் செய்வோம் என்று மனதில் உறுதி செய்து கொள்ளுங்கள். அதிர்வின்றி நடக்க பழகுங்கள். சுயமாக சிந்தித்து செயல்படுங்கள். எல்லோரிடமும் நாகரிகமாக நடந்து கொள்ளுங்கள். சரியானதை மட்டும் நம்புங்கள். எல்லோரிடமும் பணிவாக பேசுங்கள். எதையும் முன்னதாகவே திட்டமிடுங்கள். அளவாக உண்ணுங்கள். நேர்மையான வழியில் வருமானம் ஈட்டுங்கள். ஆழமாக சுவாசம் செய்யுங்கள். சிறிதளவு சேமித்து வையுங்கள். அழகாக உடுத்திக் கொள்ளுங்கள். எப்போதும் யோசித்து செலவு செய்யுங்கள். யாருக்கும் அச்சமின்றி செயல்படுங்கள். எல்லோரையும் பேதம் கடந்து நேசியுங்கள். உண்மையாக உழைத்திடுங்கள். முடிவின்றி கற்றுக்கொண்டே இருங்கள். அமைதியாக தூங்குங்கள். உங்கள் வாழ்க்கை பயணம் நிம்மதியாக நகரும். உண்மையில் ஆயுட்காலம் என்பது எத்தனை ஆண்டுகள் இந்த உலகில் உயிருடன் வாழ்ந்தோம் என்பதல்ல, நாம் மறைந்த பிறகும் எத்தனை காலம் மக்களின் நினைவில் நிற்கிறோம் என்பதும், எத்தனை காலம் நாம் எல்லோராலும் பேசப்படுகிறோம் என்பதும் தான் நமது உண்மையான ஆயுட்காலம். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ முயற்சி செய்யுங்கள். வழி தெரியாமல் விழி பிதுங்கி நின்றபோது நமக்கு வழிகாட்டக்கூட யாரும் உதவாத உறவுகள் ஒளி வந்த பிறகு நம்மோடு வந்து உறவாடுவது தேவையற்றது. அவர்களை அப்படியே ஒதுக்கிவிட்டு வாழ்வதுதான் நமக்கு நல்லது. போலித்தனம் இல்லாத புன்னகை, சுயநலம் இல்லாத உறவு, கைமாறு கருதாமல் செய்யும் உதவி, கவலைகளை மறக்க வைக்கும் நல்ல நட்பு, எதிர்பார்ப்புகள் ஏதும் இல்லாத அன்பு, இவைகள் மட்டும் நம்மோடு இருந்துவிட்டால் நமது வாழ்க்கையே சொர்க்கம்தான். உறவில் உரிமையை கொடுங்கள். வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுங்கள். அன்பில் உண்மையை கொடுங்கள். நட்பில் நேர்மையை கொடுங்கள். சந்தோஷம் தானாகவே உங்களை தேடி வரும். நீ சம்பாதிக்கும் சாபங்கள் உன் சந்ததியைத்தான் பாதிக்கப் போகிறது. கொஞ்சம் புண்ணியத்தையும் சேர்த்து வை, உன் சாம்பல் கூட சாதிக்கும். மனிதனுக்கு எல்லா காலத்திலும் துணை நிற்பது மன தைரியம். பூமியை விட கனமானது தாயின் உள்ளம். ஆகாயத்தை விட உயர்ந்தது தந்தையின் அன்பு. காற்றை விட வேகமானது மனிதனின் மனம். புல்லை விட வேகமாக வளர்வது கவலை. ஊரை விட்டு செல்பவனுக்கு துணை நிற்பது அவன் பெற்ற கல்வியும் அனுபவமும் தான். மரணத்தை நெருங்கிக் கொண்டிருப்பவனுக்கு துணை நிற்பது அவன் செய்த தர்மம். செல்வத்தை சேர்க்க துணை நிற்பது அவரவர்களின் முயற்சி. எல்லா செல்வங்களிலும் பெரிது போதும் என்ற மனநிறைவு. எல்லா லாபங்களை விடவும் உயர்ந்த லாபம் நோயற்ற உடல்தான். காசு, பணம், காணி, பூமி, வீடு, வாசல் என்று கேட்டுக்கொண்டே இருந்த மனிதன்தான் ஒரு கட்டத்திற்கு மேல் நிம்மதி மட்டும் இருந்தால் போதும் என்று சரணடைந்து விடுகிறான் வாழ்க்கையிடம். பிறப்பது ஓரிடம், வளர்வது ஓரிடம், படிப்பது ஓரிடம், வேலைக்கு சென்று சம்பாதிப்பது ஓரிடம், வாழ்க்கை துணை அமைவது ஓரிடம், ஒன்றாக சேர்ந்து வாழ்வது ஓரிடம், கடைசி கால வாழ்க்கையில் நோயால் பீடிக்கப்பட்டு இறுதியாக மரிக்கப் போவது ஓரிடம். இந்த வாழ்க்கை பயணத்தில் எதையும் நாம் தீர்மானிக்க முடியாது. இருக்கும் வரை மற்றவர்களுக்கு அன்பையும் அரவணைப்பையும் கொடுத்துவிட்டு செல்வோம். எது உன்னிடம் நிலைக்கும் என்று நினைக்கிறாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு விலகிப் போகும். எந்த காலத்திலும் எதுவும் யாரும் யாருக்கும் நிரந்தரமில்லை என்பதே நிதர்சனமான உண்மை. உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பாதி நாட்களை நீங்கள் உங்களுடன் மட்டுமே தான் வாழப்போகிறீர்கள். அதனால் முதலில் உங்களை நீங்களே நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள்.
வாழ்வில் நீ சந்திக்கின்ற எல்லா மனிதர்களும் ஏதோ ஒன்றை உனக்கு தந்துவிட்டுதான் செல்கிறார்கள். நல்ல மனிதர்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறார்கள். கெட்ட மனிதர்கள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல அனுபவங்களை தருகிறார்கள். எப்போதும் உங்களை மட்டுமே நினைவில் வைத்திருக்கும்படி யாரையும் கட்டாயப்படுத்தாதீர்கள். நீங்கள் அமைதியாக இருந்து விடுங்கள். அவர்கள் வாழ்க்கையை நீங்கள் இல்லாமல் வாழ்ந்து கடப்பது கடினம் என்பதை ஒரு கட்டத்தில் அவர்களே புரிந்து கொள்வார்கள். மகிழ்ச்சி என்பது நம் மனதின் நிலையை பொறுத்ததுதான். நாம் அடைகின்ற மகிழ்ச்சிக்கும் வெளி உலகத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதே மிகப்பெரிய உண்மை. உங்கள் மகிழ்ச்சிக்கு நீங்கள்தான் முழு பொறுப்பு. மற்றவர்கள் உங்களை மகிழ்விப்பார்கள் என்று நீங்கள் எதிர்பார்த்தால் ஏமாற்றத்தை மட்டும்தான் கண்டடைவீர்கள். அன்பு காட்டி சிலரும் காயப்படுத்தியே சிலரும் நம் மனதில் நீங்கா இடம் பிடித்து விடுகிறார்கள். இந்த இரண்டு விதமான மனிதர்களையுமே வாழ்க்கையில் மறக்கவே முடிவதில்லை. உங்களை கண்டுகொள்ளாதவர்களிடம் கண்ணீர் விடுவதிலும், உங்களுக்கு செவி சாய்க்காதவர்களிடம் கத்தி கதறுவதிலும், உங்களை விட்டு விலகியவர்களிடம் விளக்கம் கேட்பதிலும், உங்களை அழவைத்தவர்களிடமே நீங்கள் ஆறுதல் தேடுவதிலும், உங்களை அலட்சியம் செய்பவர்களிடமே அன்பு செலுத்துவதிலும், உங்களை உதறி தள்ளிவிட்டு போனவர்களையே நீங்கள் உயிராக நினைப்பதிலும் எந்த பயனும் இல்லை. பொறுமை என்பது வேறு ஒன்றும் இல்லை. உனக்கு வலிப்பது வெளியில் தெரியாமல் பார்த்து கொள்வது. நீ அழுகின்ற சத்தம் உனக்கு மட்டுமே கேட்கும்படி பார்த்து கொள்வது. நீ முகம் புதைத்து அழுவதற்கு இன்னொரு தோலை தேடாமல் இருப்பது. உன் கண்ணீர் கதைகளை இன்னொருவரிடம் அழுது புலம்பாமல் இருப்பது. எவ்வளவு பெரிய காயங்கள் ஏற்பட்டாலும் சிரித்துக்கொண்டே கடந்து செல்வது. இந்த பக்குவத்திற்கு பெயர்தான் பொறுமை. யாருக்கும் நீங்கள் தீயவர் என்று பட்டம் சூட்டி விடாதீர்கள். நீங்கள் நல்லவர்தான், இன்னும் நல்லவராயிருங்கள் என்று அவர்களிடமே சொல்லி பழகுங்கள். அதுதான் அவர்களுக்குள் நல்ல நேர்மறையான எண்ணங்களை கொண்டு வரும். மற்றவர்களுக்கு நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் அன்போடு செய்யுங்கள். அன்போடு செய்யப்படும் எந்த ஒரு செயலும் அளவில்லாத ஆனந்தத்தை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். உங்களிடம் அன்பு அளவில்லாமல் இருந்தாலும் அதை ஒரு சிலருக்கு அளவோடு கொடுத்தால்தான் அந்த அன்பிற்கும் மதிப்பு, அதை கொடுக்கும் உங்களுக்கும் மதிப்பு. அன்பிற்காக ஏங்குபவர்களின் இதயத்தில் சுயநலம் இருக்காது. இவர்கள் தெய்வத்தை தேடி செல்ல வேண்டிய அவசியமில்லை. தெய்வங்களே இவர்களை தேடி பின்தொடரும். ஒருவரை சிரிக்க வைப்பதற்கும் மகிழ்விப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. சிரிக்க வைப்பது மிகவும் எளிது, ஆனால் சந்தோஷப்படுத்துவதுதான் மிகவும் கடினம். அன்பும் அறிவுரையும் எளிதாக கிடைத்து விடுவதால் தானோ என்னவோ அவற்றிற்கு இன்று வரை மரியாதையே இல்லாமல் போய்விடுகிறது சிலரிடம். பிடித்தவர்களிடம் உங்களின் அன்பை வார்த்தைகளால் வெளிப்படுத்த வேண்டிய தேவையில்லை. அதை உங்களின் செயல்களால் உணரச் செய்தால் மட்டும் போதும். பொய் என்ற தற்காலிக கவசம் தன்னை எப்போதும் காப்பாற்றும் என்று சிலர் நம்புகின்றனர். ஆனால் உண்மை என்னும் அஸ்திரம் அதை நொடியில் உடைத்தெறிந்துவிடும் என்பதை மறந்து விடுகிறார்கள். எதுவாக இருந்தாலும் மிகுந்த கவனத்துடன் தேவைக்கு ஏற்ப தேர்வு செய்து கொள்ளுங்கள். ஏனெனில் இன்று தேவை என்று சேர்த்து கொண்ட எல்லாம் நாளை தேவையற்றதாக மாறிவிடக்கூடும். தான் சொல்வதே சரி என்று வாதிடுபவர்கள் உறவுகளை இழக்க நினைப்பவர்கள். பேசாமல் அமைதியாய் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் உறவுகளை தக்க வைத்துக் கொள்பவர்கள். உள்ளே ஒன்றும் வெளியே ஒன்றும் வைத்து பேசத் தெரியாமல் வெளிப்படையாக பேசிவிடுவதால் ஒருவரை பிழைக்க தெரியாதவர் என்று முடிவு கட்டி விடாதீர்கள். பிழைகளுடன் பிழைப்பதை விட பிழையாக பேசக்கூட மனம் வராமல் வெளிப்படையாக பேசுபவர்களே மேலானவர்கள். அடுத்தவரின் மனநிலையை யாரும் அறிவதில்லை. அதை அறிந்து கொள்ளவும் யாரும் விரும்புவதில்லை. ஆனால் தன் மனதில் நினைப்பதை மட்டும் பிறருக்கு வலிக்கும் என்பதை கூட உணராமல் அப்படியே பேசிவிடுகின்ற மனிதர்கள்தான் இங்கு அதிகம். திடீரென கிடைக்கும் அன்பு எல்லையில்லா இன்பம் தரும். மாய உலகில் உங்களை அழைத்துச் செல்லும். ஆனால் நிச்சயம் ஒரு நாள் காரணமே இல்லாமல் உங்களை விட்டு விலகி வெகு தூரம் சென்றுவிடும். என்றோ ஒரு நாள் நீ வேண்டாம் என்று உதறி தள்ளிய உன்னை உண்மையாக நேசித்த ஓர் உறவுதான் அப்போது உனக்காக உன்னோடு வந்து நிற்கும். அழிவின் விளிம்பில் இருப்பவனை கூட காப்பாற்றி விடலாம். ஆனால் அகங்காரத்தின் உச்சத்தில் இருப்பவனை காப்பாற்றுவது மிகவும் கடினமானது.
உங்களால் இயன்றதை இயலாதவர்களுக்கு கொடுத்து உதவுவதே இறை தொண்டை விட இன்றியமையாதது என்பதை உணருங்கள். நல்ல புரிதல் இருக்கும் இடத்தில் எப்போதும் பிரிதல் என்பதே இருக்காது. உன் மீது தவறு இருக்கும் பட்சத்தில் அடுத்தவர்களின் மீது கோபம் கொள்ளாதே. உனக்கு துரோகம் இழைப்பவர்களை நீ பழிவாங்க துடிக்காதே. அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு. காலத்தைப் போல் மிக கொடூரமாய் பழிவாங்க இந்த உலகில் வேறு யாராலும் முடியாது. ஒருவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்களே பழகி பார்த்துதான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர மற்றவர் சொல்வதை வைத்து முடிவு செய்துவிடக்கூடாது. வேண்டியவர் வேண்டாதவர் என பாரபட்சம் பார்க்காமல் அனைவரிடமும் அன்பாய் பழகினால் வேதனைகள் என்பதே உங்கள் வாழ்வில் இருக்காது. ஒருவர் செய்த சிறு தவறுக்காக அவரை விட்டு விலகிவிடாதீர்கள். அதுவே நீங்கள் உங்கள் வாழ்வில் செய்யும் மிகப்பெரிய தவறாகவும் மாறிவிட வாய்ப்புள்ளது. மற்றவர்கள் வருத்தப்படும் அளவிற்கு நாம் நடந்துவிடக் கூடாது என்று நினைப்பவர்கள்தான் பல சூழ்நிலைகளில் மற்றவர்களால் வருத்தப்படும் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். வெறுப்பை சொல்வதற்குத்தான் வார்த்தைகள் ஏராளமாக தேவைப்படும். அன்பை சொல்வதற்கு உங்கள் கண்களே போதும். வாழ்க்கையில் கிடைக்கும் சிறந்த பொக்கிஷம் என்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் கிடைக்கும் ஆறுதலும் மாறுதலும் தான். ஒரே ஒரு முறையாவது உங்கள் மனதில் இருப்பதையெல்லாம் உங்களுக்கு பிடித்தவர்களிடம் சொல்லிவிடுங்கள். அதை சொல்வதால் அவர்கள் உங்களை வெறுத்து விடுவார்களோ என்று தயங்கி அந்த வார்த்தைகளை அப்படியே மனதுக்குள் போட்டு புதைத்து விடாதீர்கள். சில வருடங்களுக்கு பிறகு நீங்கள் மனதில் புதைத்து வைத்த வார்த்தைகளே முள்ளாக மாறி உங்களை குத்தி காயப்படுத்திக் கொண்டே இருக்கும். உங்கள் கவனத்திற்கு தகுதியற்றவர்களுக்காக உங்கள் நேரத்தை வீணடிப்பதை நிறுத்துங்கள். உங்கள் மீது உண்மையான அக்கறை கொண்டவர்களுடன் நீங்கள் செலவழிக்கும் நேரம்தான் உண்மையில் விலை மதிப்பற்றது என்பதை உணருங்கள். உங்களை நிபந்தனையின்றி நேசிப்பவர்களுக்காக மட்டும் உங்கள் பொன்னான நேரத்தை செலவிடுங்கள். நேரத்தின் மதிப்பை அறிந்து அதை சரியானவர்களுக்காக பயன்படுத்துங்கள். இந்த உலகில் இன்று உன்னோடு இருக்கும் எல்லோரும் எப்போதும் உன்னுடன் இருப்பார்கள் என்று எதிர்பார்க்காதே. நீ இருளில் இருக்கும்போது உன் நிழல் கூட உன்னை விட்டு விலகித்தான் இருக்கும். யாருடைய துணையும் யாருடைய ஆறுதலும் எப்போதும் உனக்கு நிரந்தரம் இல்லை. இந்த உலகில் உனக்கு நீ மட்டும்தான் நிரந்தரம் என்பதை உணரு. வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற ஒவ்வொருவரும் உனக்காக அனுப்பப்பட்டவர்களே. இதில் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்று யாரும் இல்லை. உன் வாழ்வில் அவர்கள் வருவதற்கும் அதனால் விளையும் நன்மை தீமைகளுக்கும் நீ இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்கள் மிச்சம் இருக்கிறது என்பதே காரணம். கஷ்டத்தில் சிரித்தேன், கஷ்டம் குறையவில்லை. கவலையில் சிரித்தேன், கவலை குறையவில்லை. அழுகையில் சிரித்தேன், அழுகையும் குறையவில்லை. ஏமாற்றத்தில் சிரித்தேன், ஏமாற்றமும் குறையவில்லை. இன்றும் சிரிக்கிறேன், இன்னமும் சிரித்துக் கொண்டேதான் இருக்கிறேன். என்றேனும் ஒரு நாள் என் கஷ்டம், கவலை, அழுகை, ஏமாற்றம் இவையெல்லாம் குறைந்துவிடும் என்ற நம்பிக்கையில்